श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सनिधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे ज्ञान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தமம் பூர்வசதகம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 90வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அந்த 90வது ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய யௌவன அவஸ்தையை வர்ணித்தார். அது ரொம்ப ஆச்சரியமான அந்த இளமை, அது நமக்கு சௌபாகியத்தை பரிமளக்கச் செய்கிறது என்றார். அவருடைய அந்த இளமை எப்படி இருக்குது அப்படின்னா, எம்பெருமானுடைய அந்த யௌவனம் ஸ்ரீதேவிக்கும் பூமாதேவிக்கும் ஆகிய அந்த இரு பெண் வண்டுகளின் எல்லா புலன்களையும் பித்தேறச் செய்வது போல பைத்தியம் பிடிக்க வைக்கும் தேன் போன்றதாக இருக்கிறது என்றார். அழகிய பூமாலையில் உண்டான மலர்ச்சி போன்றதாக இருக்கிறது. தேவலோகத்தில் இருக்கிற கற்பக விருட்சம் முதலாக பூத்த பூ, அந்த இளமையுடன் அந்த மரம் எப்படி முதல் பூ வரும்போது எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த பூ மலரும் பருவமாய் அந்த மரத்தின் முதல் பூ மலரும் அந்த இளமையுடன் இருக்கிறது என்று அனுபவித்தார் சுவாமி. மேலே 91வது ஸ்லோகம். இந்த சதகம் முடிய, பூர்வ சதகம் முடிய, எம்பெருமானின் திருமுக மண்டலத்திலிருந்து திருவடி வரையிலும் வடிவழகை அனுபவிக்கிறார் சுவாமி. முடிஜோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு நம்மாழ்வார் திருமாலரின் சோலை மலை அழகரை பற்றி 3ஆம் பத்து 1ஆம் பதிகம் 1வது பாசுரத்தில் அனுபவித்ததை இந்த ஒரு ஸ்லோகத்தில் அப்படியே காட்டி அருள்கிறார் சுவாமி. கிரீடச்சூட ரத்னராஜி ராதிராஜ்ய ஜல்பிகா முகேந்து காந்தி முகம் தரங்கி தேவரங்கிணஹ. கிரீடச்சூட ரத்னராஜி ராதிராஜ்ய ஜல்பிகா முகேந்து காந்திருன்முகம் தரங்கி தேவரங்கிணஹ. இது லகுர் குரு நிரந்தரம் பவேத் ச பஞ்சசாமரஹ. லகுர் குரு நிரந்தரம் பவேத் ச பஞ்சசாமரஹ என்ற இலக்கணப்படியான பஞ்சசாமர விருத்தம், இந்த மீட்டர், இந்த ஸ்லோகத்துடைய விருத்தம், இதனுடைய மீட்டர் அப்படி ஒரு அபூர்வமாக கவிகள் பயன்படுத்தும் விருத்தம் என்று ஸ்ரீவத்சங்காச்சார அனுபவிக்கிறார். எவ்வளவு ரைமிங்கான விருத்தம். கிரீட சூட ரத்ன ராஜி ராதிராஜ்ய ஜல்பிகா முகேந்து காந்திரின் முகம் ரங்கி தேவரங்கிணஹ. ஸோ பெரிய பெருமாளுடைய திருமுடி தொடங்கி திருவடி அளவும் உள்ள அழகை வர்ணிக்கிறார் சுவாமி. திருமுடியை முதலில் கூறுகிறார். பெரிய பெருமாளின் கிரீடம், அதன் அடியில் கட்டப்படும் சூடா என்னும் முகப்பட்டை ஆகியவற்றில் ரத்தனங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அந்த கிரீடத்திலையும் அந்த கிரீடத்துக்கு கீழே இருக்கிற முகப்பட்டையிலும் ரத்னங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அந்த கிரீடத்தினுடையும் அந்த ரத்னத்தினுடையும் ஒளி, இவை பெரிய பெருமாள், இந்த பெரிய பெருமாளே சர்வேஸ்வரன் என்று அறிவிக்கும் விதமாக உள்ளது. இவை ஒளி வீசியபடி உள்ளது. இந்த ஒளியை நம்ம பார்க்கும்போது முகத்தில் உள்ள அந்த சந்திரனின் குளிர்ந்த ஒளியே இதன் மீது வீசுகிறதோ என்றும் தோன்றுகிறது. அதாவது இவர் இங்கே கூற விரும்பும் கருத்து என்னென்னா, உண்மையில் பெரிய பெருமாளின் திரு சிரசில் அந்த கிரீடத்தில் அவ்வளவு ஒளி கிரீடமும் கிடையாது. இவன் திருமுக மண்டலத்திலிருந்து மேல் நோக்கி வீசும் ஒளி காண்பதற்கு நமக்கு கிரீடம் போல இருக்கிறது என்றும் அனுபவிக்கிறார் சுவாமி. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, உனது முகத்தில் இருக்கிற ஜோதியே அப்படி முடி ஜோதியாய் மலர்ந்ததுவோ
என்று தெரிவிக்கிறார். நம்மாழ்வாருடைய பாசுர கருத்தை ஒட்டிய ஸ்லோகம் இது. ஸ்ரீ ரங்கநாதன் அனைத்துலகுக்கும் அரசனான் சர்வேஸ்வரனாய் பரதத்துவமாய் இருக்கும் தன்மையை உணர்த்தும் கிரீடத்திலும் அதன் மேலுள்ள நெற்றிப்பட்டையிலும் பதிக்கப்பெற்ற ரத்தனங்களின் ஒளியை பார்த்தோமானால் திருமுகமாகிய சந்திரனின் ஒளிக்கற்றைகள்தான் மேல் முகமாக எழுந்து முடி ஜோதியாய் விளங்குகிறதோ என்னலாம்படி உள்ளது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. எம்பெருமானே தேவதா சார்வபௌமன் என்பதை இவர் சாற்றிக் கொண்டுள்ள கிரீடம் தெரிவிக்கிறது. மீதி பேருக்கெல்லாம் சின்ன ஒரு அந்த சாதாரண ஒரு வளையம் மாதிரி ஒன்றை மாட்டுவா கிரீடமாக. அது பேர் கிரீடமே கிடையாது, மகுடம். அதை அப்படி வைப்பாங்க. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷா தே பிஷுனயன் கிள மௌலிகின்னு ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் 25வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி. அதையே இங்கே எடுக்கிறார் பராசர பட்டர். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷா தே பிஷுனயன் கிள மௌலிகின்னு வரதராஜஸ்தவத்தில் உன்னுடைய கிரீடமே நீ தேவதா சார்வபௌமன் தேவாதிராஜன் என்று தெரிவிக்கிறதே, அந்த கிரீடம் காண்பிக்கிறதே என்று குரத்தாழ்வான் ஸ்லோகத்தை இங்கு அனுசந்திக்கணும். அவன் தேவதா சார்வபௌமன். பெரிய பெருமாள் எல்லாருக்கும் இவர் தலைவராக இருப்பதை வெளியிடுவதை போன்றுள்ளது இந்த திரு அபிஷேகம். ரங்கிணகா பெரிய பெருமாளுடைய ஆதிராஜ்ய எல்லோருக்கும் இவர் தலைவராக இருப்பதை ஜல்பிகா வெளியிடுவதை போன்றுள்ள கிரீட திரு அபிஷேகம் சூட திருமுடிப்பட்டையாகிய இவற்றில் அழுந்த பதியப்பெற்ற ரத்ன ராஜிகி நவரத்னங்களின் வரிசையானது உன்முகம் யதாததா உன்முகம் மேல்முகமாயிருக்கும்படி தரங்கிதா பரப்பின முக இந்து சந்திரனை போன்ற எம்பெருமானின் திருமுக மண்டலத்தின் காந்திகி இவ ஜோதியை போன்று உள்ளது. பெரிய பெருமாளுடைய எல்லோருக்கும் இவர் தலைவராக இருப்பதை வெளியிடுவதை போன்றுள்ள திரு அபிஷேகம் அந்த கிரீடம் திருமுடிப்பட்டை அந்த சூடம் ஆகிய இவற்றில் அழுந்த பதியப்பெற்ற நவரத்னங்களின் வரிசையானது மேல்முகமாயிருக்கும்படி பரப்பின சந்திரனை போன்ற எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தின் ஜோதியை போன்று உள்ளது அந்த நவரத்னங்களின் வரிசை. சூடா என்பது திரு அபிஷேகத்திற்கு கீழே சாற்றப்படும் முகப்பட்டைக்கு பெயர். சூடாவதம்ச மகர குண்டலகிரி வேய ககார கேயூர கடக சீவற்ற கௌஸ்துவ முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராத் அபரிமித திவ்யபூஷணான்னு தெரிவிக்கிறார் எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில். கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டலை அங்கே கிரீட மகுட சூடாவதம்ச எம்பெருமான் கிரீடத்திலும் அதன் அடியில் உள்ள முகப்பட்டையிலும் இழைத்துள்ள ரத்னங்களின் ஜோதிஷை அந்த ஒளியை சிறிது அனுபவித்து எண்ணி பார்த்தால் எம்பெருமானின் திருமுக மண்டலமாகிய அந்த சந்திரனுடைய அந்த ஒளி கூட்டம் அந்த சந்திரனின் காந்தியின் கூட்டம்தான் மேல் நோக்கி கிளர்ந்ததுவோ என்று தெரிவிக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. திரு அபிஷேகம் அந்த கிரீடம் உண்மையில் இல்லை, திருமுக மண்டலத்தின் ஜோதியே திருமுடியாக தோன்றியதோ என்பது பட்டரின் திருவுள்ளம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் பட்டருடையது. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.